ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகிவிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டின் கேபிட்டல் ஆனால் சென்னையில் தான் இருக்கோம், மெட்ராஸில் தான் இருக்கோம். இங்கே இருக்கான சும்மா ஒரு ட்ரிப்பாக ஒரு விஷயமா பர்சனலாக வந்திருந்தோம். ஸோ இங்கே எங்கள் அத்தையோட வீட்டில் இருக்கிறேன். இப்போ இங்கே எந்த ஏரியானா நங்கநல்லூரில் காசா கிரண்டேன்ற அந்த ஃப்ளாட்ஸில். இங்கேருந்து பயங்கரமான ஒரு வியூ பார்க்கலாம். என்னன்னா மெட்ரோவும் தெரியும், ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இறங்குறது டேக் ஆஃப் ஆகிறதுலேருந்து எல்லாமே சூப்பராக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ட்ரெயினும் சூப்பராக வியூ பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல, சூப்பராக இருக்குது. சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோ அவங்களுக்கு காமிக்கலாமே, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக மேக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த மெட்ரோ வர முதல்ல காமிக்கிறேன். இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங்லாம் வரப்போது காமிக்கிறேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ட்ரெயின் லவர்ஸ்க்கும் ஃப்ளைட் லவர்ஸ்க்குமே வந்து நான் டெடிக்கேட்டடாக எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. நீங்கள் வந்து இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் பிகேபிஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இது வந்து ஆலந்தூர் மெட்ரோ ஜங்ஷன் இது. ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த பக்கமாக அந்த மெட்ரோ வர பாதை தெரியுதா, இப்படியே வந்து சப்வேக்குள்ளே இறங்கிரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூப்பரான வியூ கிடைக்கும். இந்த இடம் ஃபுல்லாக ஒரு சூப்பரான வியூ கிடைக்க போகுது. ஸோ அப்படியே மெட்ரோ கரெக்டாக வந்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஐயோ செம்மையாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. ஆஹா, சரியான ஒரு வியூ இங்கேருந்து மெட்ரோக்கு. பயங்கரமாக பார்க்கலாம் போல இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் அப்படியே ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்புறம் ரூட் ட்ரெயின்ஸ்க்கெலாம் வந்து அந்த ஒரு வியூ பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த கேப் தெரியுது பாருங்கள். இந்த இடம் தான் ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் வர மாதிரி இருக்குது. சவுண்டு வேறு கேட்குது, ஹார்ன் சவுண்டு. எந்த ட்ரெயின் வருதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ட்ரெயினா இல்லை வேறு எதுவும் ட்ரெயினான்ட்டு. ஆஹா, வெளியூர் போகிற ட்ரெயின் தான். எந்த ட்ரெயினும் தெரியல. அது சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே இப்படி போய் நங்கநல்லூர் ரயில்வே ஜங்ஷன் வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். வேற மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது. இன்னும் ரயில்வே ஜங்ஷனில் போய் பார்த்தோம்னா அது இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஒரு இதாக தான் இருக்கும். ஆஹா, ட்ரெயின் மொத்தமுமே அப்படியே போயிடுச்சு. அடுத்து ஏதோ ஒரு ட்ரெயின் வருது போல இருக்கு. இந்த இடத்துல பயங்கர சவுண்டாக இருக்குது, காற்று வேற பயங்கரமாக அடிக்குது. மறுபடியும் ஒரு ரூட் ட்ரெயின் தான், எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ட்ரெயின் லவர்ஸ்லாம் இந்த இதெல்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்டாக இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஐயோ வேற மாதிரி இருக்கு கைஸ். இந்த ஃப்ளைட்டை இந்த மாதிரி பார்க்குறது வேற மாதிரி ஒரு சவுண்ட். என்ன சவுண்டாக இருக்குது. சரியான வேகத்தில் போகுது. அப்படியே ஒரு டேர்னிங் இருக்கும் இந்த இடத்துல, செம்மையாக இருக்கும். டேர்ன் ஆகுது பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த டேர்னிங்கு. அப்படியே பொறுமையாக டேர்ன் ஆகி போகும் ஃப்ளைட்டு. மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்டுமே இங்கேருந்து கிளம்புறது எல்லாமே இந்த டேரக்ஷனில் போகிறது ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டேர்னிங் போட்டு தான் போகும் ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட் அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்த ஃப்ளைட் இப்போ பார்த்துட்டேன். எந்த ஃப்ளைட்னே தெரியல, பயங்கரமாக இருக்குது. ஐயோ வேற லெவல் சவுண்டு இந்த இடத்துல. பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட் ஒன்று போகுது, ப்ளூ கலரில் இருக்குது இந்த ஃப்ளைட்டு. ஆல்மோஸ்ட் இண்டிகோ ஃப்ளைட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே கிளியராகவே தெரியுது. செம்மையாக இருக்குது. அந்த ஒரு டேர்னிங் போடுது இந்த இடத்துல, அதுதான் ஒரு சூப்பரான ஒரு வியூவே சொல்லலாம். அந்த இடத்துல அப்படியே போயிட்டு ஒரு ஸ்லைட்டாக ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுக்கும் எல்லா ஃப்ளைட்டுமே மோஸ்ட்லி. பட் இது என்னன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த லெஃப்ட் எடுத்துருச்சுல, பயங்கரமாக போகுது.
இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்காகவே இங்கே வந்து நிற்கலாம் போல இருக்கு டெய்லியுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயின் மேலே இருக்க க்ரேஸும் ஃப்ளைட்டு மேலே இருக்க க்ரேஸும் யாருக்குமே என்றைக்குமே குறையவே குறையாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, பட் அந்த ஃப்ளைட்டு பார்த்து ரசிக்கிற ஃபீலிங் இருக்குது, வேற மாதிரி இருக்கும் அது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருமே ஃப்ளைட்டில் போவோம் நம்புவோம். நான் ஆல்ரெடி போயிருக்கேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறது இருக்க தனி சுகமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று சூப்பராக போகும். இந்த மெட்ரோவில் போகிறது வந்து நான் ஒரு தனி விலாகாகவே போட்டு டைப் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.